Hi guys, welcome to my channel. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து SQL ஃபுல் கான்செப்ட் கவர் பண்ண போகிறோம். டெய்லியும் வந்து ஒரு கொரியை யூஸ் பண்ணி நம்ம வந்து SQL கான்செப்டை கவர் பண்ண போகிறோம். சரிங்களா, லெட்ஸ் லேர்ன் டுகெதர். ஸோ SQL பொறுத்த வரைக்கும் நிறைய கொரிஸ் இருக்கும். சரிங்களா, ஒரு கொரிக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா ஸோ நம்ம ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதான் கான்செப்ட்டு. SQL வந்து ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். ஓகேங்களா. ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, யூஸ் டு ஒர்க் வித் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம என்ன சொல்கிறோன்ட்டு SQLக்கு புரியாது, இந்த கொரிக்கு இது கம்ப்யூட்டருக்கு புரியாது. சரிங்களா, அதுக்கு வந்து ஒரு டேட்டாபேஸ் அப்ளிகேஷன், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் நம்ம கொரியை யூஸ் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனில் போட்டு நம்மளுக்கான டேட்டா நம்மளுக்கு ஃபெச் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ SQL வந்து ஒன்றும் இல்லை. ஸோ SQLன்றது ஸோ யூஸ் டு கம்யூனிகேட். சரிங்களா, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு SQL சாஃப்ட்வேர் கம்யூனிகேட் ஆர் மேனேஜ் ரிலேஷனல் டேட்டாபேஸஸ். சரிங்களா, ரிலேஷனல் டேட்டாபேஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ லிங்க் டு ஈச் அதர் யூஸிங் ரிலேஷன்ஷிப். இப்போ ஒரு கஸ்டமர் இருக்காங்க, ஒரு கடையில் போய் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட், ஸோ மூணுமே ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ கஸ்டமரு ஸோ இது ஒரு ஆர்டர் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட் அவங்ககிட்ட வருது. சரிங்களா, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் ஒர்க் ஆகும். சரிங்களா, ஸோ டேட்டாபேஸ் தான் என்னென்னு பார்க்கலாம். ஸோ டேட்டாபேஸ்னால் ஒன்றும் இல்லை, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா stored in format so we can easily access. ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வந்து ஒரு ஃபார்மேட்டில் இருக்கிறது தான் டேட்டாபேஸ்ன்னுவாங்க. ஸோ ரெண்டு DBMSன்னு சொல்லுவாங்க, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரிங்களா, ரெண்டு இருக்குது, ரிலேஷனல் அண்ட் நான் ரிலேஷனல். சரிங்களா, ஸோ உண்மையிலே ரிலேஷனல்னால் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ ஒரு இதுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இப்போ வந்து 2 டேபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, ஸோ அது ஒரு டேபிள்லேருந்து ஒரு டேபிளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அதான் சொல்ல வராங்க. ஸோ கஸ்டமர், ஆர்டர், ப்ராடக்ட் அந்த மாதிரி. சரிங்களா, ஸோ நான் ரிலேஷனல்னால் ஒன்றும் இல்லை. ஸோ நான் ரிலேஷனுக்கு வந்து டேபிள்ஸ் இருக்காது, ஸோ ரிலேஷன்ஷிப்புமே இருக்காது. அது வந்து ரிலேஷனலோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ NoSQL வந்து இது வந்து NoSQLன்னு சொல்லுவாங்க. நான் ரிலேஷனில் வந்து NoSQL சொல்லுவாங்க. அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது SQL கொரி, ரிலேஷனல் பேஸ்டு நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கொரினா NoSQL வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது நான் ரிலேஷனல். ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு லாங்குவேஜ் இருக்கும். சரிங்களா, ஸோ SQLனால் என்னென்னா ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். அப்புறம் SQLன்னு சொல்லுவாங்க. SQL ஸ்ட்ரக்சர்டு இங்கிலீஷ் கொரி லாங்குவேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு இங்கிலீஷ் கொரி லாங்குவேஜ்னுவாங்க. 1970s IBM-ஆல் வைக்கப்பட்டது. அண்ட் வந்து அது வந்து ஏர்ப்ளைனோட ட்ரேட்மார்க்கு, ஏர்ப்ளைன் கம்பெனியோட ட்ரேட்மார்க். ஸோ அதனால் வந்து லேட்டராக அது SQLன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம SQLன்னு சொல்லலாம், ஸோ SQLன்னு சொல்லலாம். ஸோ அதில் என்ன விஷயம் இல்லை. ஸோ மெயினாக SQL வந்து ஸோ கம்யூனிகேஷன், யூஸருக்கும் ஒரு சாஃப்ட்வேருக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன். சரிங்களா, ஸோ மெயினாக தான் SQLன்றது. ஸோ வந்து DBயோட இன்டராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொரி யூஸ் பண்ணுவோம். அண்ட் SQL வந்து ஸோ டிக்ளரேட்டிவ் லாங்குவேஜ். டிக்ளரேட்டிவ் லாங்குவேஜ்னால் மெயினாக இங்கிலீஷ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா, ஸோ SQL வந்து கொரிஸ் வந்து கமெண்ட்ஸ்னே சொல்லுவாங்க. ஸோ 2 டைப் கொரிஸ் வந்து கமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்லேருந்து டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக நான் சொல்கிறேன் ஒரு வீடியோலையும். ஸோ இன்றைக்கி வந்து பேசிக்காக செலக்ட் கொரி வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துருப்போம். ஸோ அதனால் செலக்ட் கொரி நான் சொல்கிறேன். சரிங்களா, செலக்ட் கொரி பார்ப்போம். ஸோ செலக்ட் கொரினா ஒன்றும் இல்லை, யூஸ் டு ரிட்ரீவ் டேட்டா ஃப்ரம் டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர். சரிங்களா, மெயினாக வந்து தேர்டுன்னுவாங்க, CURT. ஸோ கிரியேட், ரீட், அப்டேட் அண்ட் டெலீட். சரிங்களா, இதில் வந்து 5 லாங்குவேஜஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட்னா என்னது, ஸோ நம்மளுக்கு டேட்டாபேஸ்லேருந்து நம்ம கேட்குற செலக்ட் மூலமாக கொரி வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணி கொடுப்போம். டேட்டாபேஸில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ரிட்ரீவ் பண்ணி கொடுப்போம், நம்மளுக்கு ஷோ பண்ணோம். அதான் செலக்ட் கொரி. ஓகேங்களா, ஸோ இப்போ கொரி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ செலக்ட் கொரியோட கொரி எக்ஸிக்யூஷன் பார்க்கலாம். ஸோ SQL ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு செலக்ட்
ஏற்கனவே ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், தேட்டர்னு சொல்லிட்டு. அது வந்து கஸ்டமர்ஸ் அண்ட் புக்கிங் ஐடி, கஸ்டமர் நேம், அமௌண்ட் பெய்ட் அண்ட் ஃபோன் நம்பர்னு நோட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இப்போ இருக்கிற காலம்ஸில் கஸ்டமர் டேபிளில் இருக்கிற காலம்ஸ் 4 காலம் இருக்குல்ல, அதில் இருக்க எல்லா டேட்டாவும் எனக்கு தெரியணும். கஸ்டமர் சரிங்களா. இப்போ வந்து எத்தனை 6 இது இருக்குது சரிங்களா, 6 ரோஸ் இருக்குது. ரோஸ் வந்து ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ 6 ரோஸ் இருக்குது. ஸோ 6 ரோஸ்லையும் டேட்டாஸ் ஃபில் ஆகிருக்கு சரிங்களா, அதுதான் மெயின். ஸோ இதுலேயே வந்து 2 சின்டாக்ஸ் இருக்குது. ஸோ மெயின் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஹாஷ் தான் ரிட்ரீவ் பண்ணிடுவேன் டேட்டாவும். எனக்கு வந்து இப்போ வந்து கஸ்டமர் நேம் அண்ட் ஃபோன் நம்பர் மட்டும் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சின்டாக்ஸு எனக்கு ரெக்குயர்மெண்ட் வந்து கஸ்டமர் நேம் அண்ட் ஃபோன் நம்பர். கஸ்டமர் நேம், ஃபோன் நம்பர் சரிங்களா. கஸ்டமர்கிட்ட வந்து கஸ்டமர் நேம், ஃபோன் நம்பர் வேணும். ஸோ எனக்கு வந்து கஸ்டமர் நேம் அண்ட் ஃபோன் நம்பர் மட்டும் என்னால் ஃபெச் பண்ணி எடுக்க முடியும் செலக்ட் குறியில் நான் யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த ஸ்டார்னா மொத்தமாக எல்லாத்தையும் கணக்கு எடுக்கிறது. ஸோ நம்மளுக்கு எது ஸ்பெசிஃபிக்காக வேணுமோ அது போட்டாலுமே நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர். இப்போ வந்து இன்னொரு சின்டெக்ஸ் வந்து வேர் யூஸ் பண்ணுவோம். வேர் இப்போ வந்து ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் ஓகேங்களா. இப்போ வந்து கொரி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன், ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் வேர் புக்கிங் ஐடி, புக்கிங் ஐடி ஈக்குவல் டு 2. ஸோ 2 புக்கிங் ஐடியில் யார் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ புக்கிங் ஐடி 2ல் வந்து அஜித்னு ஒருத்தர் புக் பண்ணியிருக்காரு, அமௌண்ட் பே பண்ணியிருக்காரு, ஒரு ஃபோன் நம்பர் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டாஸ் நம்மளுக்கு எல்லா டேட்டாஸும் வந்துடுச்சு. இதில் வந்து சின்டெக்ஸ் 2 இப்போ பார்க்கலாம். சின்டெக்ஸ் 2 வந்து வேர் யூஸ் பண்ணி, செலக்டில் வேர் யூஸ் பண்ணி, வேர் புக்கிங் ஐடி, புக்கிங் ஐடி ஈக்குவல் டு 3 சரிங்களா. 3ன்னு போடுறேன் புக்கிங் ஐடி, ஸ்பேஸ் வரக்கூடாது. ஸோ புக்கிங் ஐடி ஈக்குவல் டு 3ன்னு போடுவோம். ஸோ 3 புக்கிங் ஐடி 3ல் கிஷோர்ன்றவர் ஸோ 265 ருபீஸ் வந்து பே பண்ணி அவரோட ஃபோன் நம்பர் இருக்குது சரிங்களா. இப்போ வந்து எனக்கு வந்து அமௌண்ட் வந்து ஒரு 250க்கு மேலே அமௌண்ட் வந்து எவ்வளோலாம் 250 ரூபாய்க்கு மேலே இருக்காங்களோ அவங்களோட டேட்டாஸ் எனக்கு ஃபெச் பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்குறேன். ரெக்குயர்மெண்ட் இருக்குது. இப்போ நம்ம பண்ணலாம். அமௌண்ட் பெய்டு கிரேட்டர் தென் 250. ஸோ இப்போ வந்து 250க்கு மேலே இருக்கிற யாரெல்லாம் பே பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டேட்டா இப்போ ஃபெச் ஆகும். பார்த்தீங்கன்னா 255, 256, 555, 454 சரிங்களா. ஸோ வேர் கொரி இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஃபோன் நம்பர் ஈக்குவல் டு அவரோட ஃபோன் நம்பர் போட்டால் அவரோட டீட்டெயில்ஸ் எனக்கு வரும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம செலக்ட் கொரி யூஸ் பண்ணலாம். செலக்டில் வேர் யூஸ் மீன்ஸ் வேர்னா ஒன்றும் இல்லை, யூஸ் டு ஃபில்டர் ரெக்கார்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ வேர் கொரி வந்து நம்ம ஃபில்டர் ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இப்போ பார்த்த மாதிரி சரிங்களா. ஸோ இதான் வந்து செலக்டில் வந்து 2 சின்டாக்ஸ். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா எஸ்கியூஎல்னா என்னென்னு பார்த்தோம், அண்ட் வந்து செலக்ட் கொரி பார்த்தோம். ஸோ செலக்ட் வந்து ரிட்ரீவ் பண்ணுறது டேட்டாவை பேஸ் பண்ணி ஓகேங்களா. அண்ட் வந்து செலக்டில் வந்து 2 சின்டாக்ஸ் இருக்குது. ஸோ வந்து செலக்டில் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த கஸ்டமர் நேம், ஃபோன் நம்பர், இந்த கஸ்டமர் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபெச் பண்ண முடியும். அண்ட் செலக்ட்லேயே வந்து ஸோ ஃபில்டர் பண்ண முடியும் ரெக்கார்ட்ஸை வேர் யூஸ் பண்ணி. ஸோ எனக்கு எவ்வளோ அமௌண்ட் மேலே யார் வாங்கியிருக்கா, இந்த புக்கிங் ஐடியில் வந்து யார் இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபெச் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து பேசிக் நம்ம கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே செலக்ட்னா என்னன்னு தெரியும். ஸோ அதனால் நான் பார்த்து சொல்லியிருக்கேன். ஸோ செகண்ட் வந்து 5 சப் லாங்குவேஜஸ் இருக்குது ஸோ எஸ்கியூஎல். ஸோ அது வந்து 1 by 1 நான் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க மோர் வீடியோஸ் வேணும்னா. ஸோ ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ் ஓகேங்களா. தேங்க்யூ.